இந்த வீடியோ பார்த்து பல பேர் கொந்தளிச்சிருப்பீங்க. இப்படி மனசாட்சியே இல்லாம கேவலமான வேலையை பார்த்த காவல் ஆய்வாளர் செந்தில்குமாருக்கு ஒரு சரியான தண்டனை கிடைச்சிருக்கு. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் பக்கத்துல ஜல்லிக்கட்டு நடந்து கொண்டிருந்தப்ப அந்த இடத்துல கொஞ்சம் ஓரமா ஒரு வயசான தாத்தா ஜூஸ், வாட்டர் கேன் இந்த மாதிரி சின்ன சின்ன பொருளெல்லாம் வச்சு ஒரு கடை போட்டு இருந்திருக்காரு. அவர் கடை போட்டது யாருக்குமே இடையூறு இல்லாம ஓரமா தான் இருக்கு. அப்ப அந்த வழியா வந்த காவல் ஆய்வாளர் செந்தில்குமார் என்பவர் இவங்க கடை போடக்கூடாது, கடையை காலி பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தா ஓகே. ஆனா அவர் அப்படி பண்ணாம சாப்பிடும் பொருளும் கூட பார்க்காம எல்லாத்தையுமே காலால எட்டி உதச்சி எல்லாம் தள்ளி விட்டு போலீஸ்கார் மாதிரி நடந்துக்காம ஒரு ரவுடி மாதிரி நடந்திருக்காரு. ஒரு நாள் ஃபுல்லா வெயில் நின்னா அவருக்கு 200 ரூபா 300 ரூபா தான் லாபமே வரும். அவருடைய வயிற்றுல அடிச்சு அவருக்கு என்னதான் கிடைக்க போகுதுன்னு தெரியல. இப்படி ஒரு கேவலமான வேலையை பார்க்கிறோமே, கொஞ்சம் கூட அவருக்கு மனசாட்சி உறுத்தலையா? மனசாட்சி என்ன அவருக்கு செத்தா போயிருச்சு. இந்த வீடியோ வைரல் ஆனதுனால திருச்சி ஐஜி பாலகிருஷ்ணன் என்பவர் அவர் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாத்தி உத்தரவிட்டு இருக்காங்க. இதுல இந்த வீடியோ எடுத்தவர் தான் பாராட்டி ஆகணும். அவர் மட்டும் இந்த வீடியோ எடுக்கலன்னா இப்படி ஒரு விஷயம் நடந்ததே யாருக்குமே தெரியாமலே போயிருக்கும். மக்களுக்கு உதவி பண்ணதான் போலீஸ் இருக்காங்க, ஆனா அவங்களே இப்படி பண்ணா என்னத்த சொல்ல. இதே மாதிரி வேற ஒரு வீடியோ சந்திக்க போறேன். நான் உங்க வாய்ஸ் ஆஃப் அன்பு. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.